ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஎஸ் vlogs. இந்த வருஷம் கொடிசியாவில் அக்ரி இன்டெக்ஸ் 2026 நடந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு போயிருந்தோம். நல்ல கூட்டங்க. காரில் ரொம்ப தூரத்துலேயே பார்க் பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சுங்க. அண்ட் அதுக்கு உள்ளே போகிறதுக்கு முதல்ல வந்து நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. உள்ளே போகும்போது நமக்கு இப்படி ஒரு வெல்கம் போர்டு வச்சுருந்தாங்க. அதில் நம்ம உள்ளே போனோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இருந்துச்சுங்க. விவசாயத்துக்கு பயன்படுற மாதிரி, கோழி பண்ணைக்கு, மாட்டு பண்ணைக்கு, அந்த மாதிரி எல்லா இதுக்குமே பயன்படுற மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே லோக்கலில் பார்த்துருக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. சின்ன மிஷின்ஸ்லேருந்து சின்ன அளவில் செய்கிறவங்கலேருந்து பெரிய அளவு செய்கிறவங்க, விவசாயம் செய்கிறவங்களுக்கும் அது பயன்படுங்க. இதெல்லாம் பாருங்கள், நல்ல பெரிய அளவில் விவசாயம் செய்கிறவங்களுக்கு பயன்படுங்க. A to Z இந்த மிஷினே பண்ணிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த மெஷின் பார்த்துட்டு பாப்பா அதில் உட்காந்து பார்க்கணுன்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டோம். அதுக்கப்புறம் அதில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பாப்பா கொஞ்ச நேரம். அதை முடிச்சுட்டு சுற்றி பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா எல்லா ஹால்லேயுமே ஃபுல்லாக மெஷின்ஸ் போட்டிருக்காங்க, சீட்ஸ் இருக்குது அண்ட் நிறையா போட்டிருந்தாங்க. அங்கே ஒரு ஜேசிபி நின்றுருந்துச்சு. பாப்பாவுக்கு ஜேசிபினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் போய் அங்கே உட்காந்து பார்க்குறேன்ட்டு போனாங்க. வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்த ஸ்டால் பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா எல்லாம் தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய நாரில் செஞ்ச பொருட்கள்ங்க. ஒன்று பார்க்க வியப்பாக இருந்துச்சு. இதெல்லாம் செய்ய முடியுமா இதில் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், தேங்காய் இருக்குது பாருங்கள். தேங்காயோட நார்லேருந்து பிரிக்ஸ் மாதிரி செய்கிறாங்க. அண்ட் தென் துகள்கள் அண்ட் கப்ஸு, இதெல்லாமே மேட் செய்கிறாங்க. நிறைய பொருள் செய்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது பரவாயில்ல, இதுலேருந்தெல்லாம் இவ்வளோ செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியமாக தாங்க இருக்கும். இதில் போட்டிருந்தாங்க பாருங்கள், தேங்காயிலேருந்து எவ்வளோ பொருள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை முடிச்சுட்டு இன்னொரு ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மர செக்கு. அந்த காலத்துலலாம் மாடு வச்சு செக்கு இழுக்கு இல்லைங்களா, மாடு இழுக்கிற செக்கு. அதெல்லாம் பார்க்கவே நல்லா வியப்பாக இருந்துச்சுங்க. முறை பார்த்தோம். அதை பார்த்துட்டு வந்தால் இங்கே ஒரு 3 கூண்டில் ஆடுக வச்சுருந்தாங்க. 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஆடு இருந்துச்சுங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது என்ன வெயிட்டு, எந்த ஏஜில் வந்து அட்டென்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து ஆடு வாங்கி வளர்க்குறவங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவலுங்க. ஸோ இதை வச்சு அவங்க எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இங்கே செடிகள் நிறைய நர்சரியிலேருந்து வந்து வச்சுருந்தாங்க போலங்க. எக்கச்சக்க செடிகள். நாங்கள் போனது கடைசி நாளில் தான் போனோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க போலங்க. இப்போ போகிறப்போ ஒரு அளவுக்கு கொஞ்சம் செடிகள் தான் இருந்துச்சு. ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம நர்சரிக்கு போனால் எவ்வளோ வெரைட்டிஸ் பார்க்க முடியுமோ அவ்வளோ வெரைட்டிஸ் அங்கே இருந்துச்சுங்க. ஒரு பழம்னு எடுத்து அதுலேயே 2-3 ரகம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. சின்ன ஸ்பேஸில் வச்சுருந்தாலும் எல்லாமே இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் அங்கே தான் கரும்பு நாற்று வாங்கிட்டு வந்திருந்தோம். அண்ட் இந்த இது பாருங்களேன், லாஸ்ட் இயரும் வச்சுருந்தாங்க, இப்போயும் இருக்குது. இந்த செடி இதோடைய விலை என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? 8.5 லட்சம் போட்டிருந்துச்சுங்க. ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க. அது முடிச்சுட்டு கோசாலை இருந்துச்சு பக்கத்துலேயே. அங்கே வந்து பார்த்தோம், நிறையா விதமான மாடு வச்சுருந்தாங்க. வெளி மாநிலங்கள்லேருந்து கொண்டு வரப்பட்ட மாடுகள்லாம் நிறையா இருந்துச்சுங்க. அதில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து ரதின்னு ஒரு மாடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிர் மாடு இருந்துச்சு. அது போக சில மாடெல்லாம் இருந்துச்சு. ஆனால் நம்ம காங்கேய மாட்டுக்கு நிகராக எதுவுமே லுக்கில் இல்லைங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. காங்கேயம் காலை பார்க்கவே அருமையாக இருந்துச்சுங்க. அதை முடிச்சுட்டு கடைசி ஹாலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து விதைகள்லாம் வச்சுருந்தாங்க. நாட்டு விதைகள்னு சொல்லிட்டு விதைகள், தேன், அப்புறம் வந்து கோவக்கொடி வாங்கினோம். அங்கே நிறைய விதைகள் வாங்கினோம். ஏதோ மாலையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. நாரில் செஞ்ச மாலைகள்லாம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒன்றுமே பார்க்க சுற்றி பார்க்குறக்கு ஒரு பொழுதே அளவாக இருந்துச்சுன்னு வைங்களேன். காலையில் போனால் பொழுது ஆயிருங்க வர்றதுக்கு. அங்கேயே சாப்பிட்றதுக்கும் கடைகள்லாம் இருந்துச்சு. நமக்கு வேணுங்கிறது முக்கியமாக நம்ம விதைகள்லாம் வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ நமக்கு தேவையான காய்கறி விதைகள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வாங்க நம்ம என்னென்ன விதைகள் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்ப்போம். மிதி பாகற்காய். இது நல்லா சின்ன பாவற்காயாக இருக்குங்க. நல்ல ருசியாக இருக்கும். நீட்ட பீர்க்கங்காய் வாங்கியிருக்குதுங்க. நல்லா இருக்குங்க நீட்ட பீர்க்கங்காய் டேஸ்ட்டு. கொத்தவரை வாங்கியிருக்கு. கொத்தவரை செடி இருந்துச்சு, இப்போ தான் காப்பு முடிஞ்சுங்க. ஒன்று இதை விதைச்சோம்னா அளவாக இருக்குன்னு வைங்களேன். நம்ம வீட்டிலையே சின்ன தொட்டிலையோ இல்லைன்னா இருக்கக்கூடிய இடத்துலையோ எதுலையோ ஒன்று இந்த மாதிரி ஒரு 4 விதைங்க அளவாக ஊனி வச்சாலே போதுங்க. வாரத்துக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 தடவையாவது இதுலேருந்து பறித்து நம்ம பொரியல் செய்கிறதுக்கெலாம் பயன்படுத்திக்கலாங்க.
இதுக்கு நேரமும் அதிகமாக செலவிடாதுன்னு வைங்களேன். நம்ம நட்டு வச்சோம்னா போதும், சுற்றி இருக்க களைகளை எடுத்து விட்டாலே போதும், நமக்கு தேவையான காய்கறிகள் நமக்கு கிடச்சிட்டே இருக்குங்க. இதோ இங்கே பாருங்கள், பொரியல் காய். பொரியல் காய்னா என்னென்னா பொரியல் தட்டைக்காய் தாங்க. தட்டைக்காய் ஏற்கனவே இருக்குது, காய்ச்சிட்டு தான் இருக்குதுங்க. இருந்தாலும் இது இப்போ நட்டு வச்சிட்டோம்னு வைங்களேன், அது முடிகிற ஓரத்துக்கு இது காய்க்கு வந்துடுங்க, அளவாக இருக்கும். இந்த கொடி பீன்ஸுங்க. கொடி பீன்ஸ் நம்ம இது வரைக்கும் இங்கே போட்டதில்லை, இந்த தடவை போட்டு பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு. எல்லா காயும் ஒரே நேரத்தில் போட வேண்டாம். அது ஒரு 4 காய் விதை இப்போ ஊனணும்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அது தீர்ற ஓரத்தில் மற்றது ஊனிட்டோம்னா நம்மளுக்கு அளவாக இருக்குன்னு வைங்களேன். மாற்றி மாற்றி இருந்துகிட்டே இருக்கும். ஒரே தடவை நம்ம எல்லாத்தையும் விதைச்சி வச்சிட்டோன்னு வைங்க, நமக்கு எதை யூஸ் பண்ணுறதுனே தெரியாது. எல்லாமே காய்ச்சிட்ருக்கோம் இல்லைங்களா, எதை செய்கிறதுனே தெரியாது. அதனால் இப்படி மாற்றி மாற்றி நம்ம பயிரிட்டுட்டோம்னா நமக்கு எப்போவுமே காய் இருந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன். இந்த வெள்ளை பாகற்காய்ங்க, இந்த காய் நான் பார்த்தது இல்லைங்க இது வரைக்குமே. இந்த தடவை பயிரிட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லி. மூக்குத்தி அவரைங்க, இதுவும் நாங்கள் இன்னும் பயிரிட்டதில்லை, நான் சாப்பிட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லைங்க. இந்த தடவை பயிரிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பீட்ரூட்டுங்க, போன வருஷம் அக்ரிஇன்டெக்ஸ்லேருந்து பீட்ரூட் வாங்கிட்டு வந்த விதைகள் இன்னுமே இருக்குது. அது நம்ம போட்டு பார்த்தோம், இன்னும் சரியாக வரலைங்க. இந்த தடவை போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே லோக்கல்லலாம் பீட்ரூட் விதைகள் நாங்கள் 2-3 கடையில் கேட்டோம், நர்சரியில். இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கேட்டப்பெல்லாம் பீட்ரூட் விதைகள் இல்லை. இதோ இங்கே பாருங்கள், நீட்டாக பீர்க்கங்காய் ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு. மிதி பாகற்காயும் ஏற்கனவே ஒன்று இருந்துச்சுங்க. வரி கத்திரிக்காய் நல்லா அருமையாக இருக்குங்க ருசி. எல்லா கத்திரிக்காயை விட இந்த கத்திரிக்காய் நல்லா இருக்குன்னு வைங்களேன். ஏற்கனவே கத்திரிக்காய் நாற்று ஊனி இருக்குதுங்க. அது காப்புக்கு வந்ததுக்கப்புறம் பாதி காய்ச்சிட்டு இருக்கும்போது இதை நம்ம விதைச்சோம்னா அளவாக இருக்குன்னு வைங்களேன். அது காய் முடிகிறப்போ நமக்கு இது காய் வந்துடும். வெள்ளை முள்ளங்கிங்க, அதுவும் இப்போ விதையிட்ருக்கோம். ஸோ அது ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிற ஓரத்தில் இதை நம்ம விதையிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்குன்னு வைங்களேன். மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே. யானை தந்தம் வெண்டை, இந்த வெண்டைக்காய் நான் பார்த்தது இல்லைங்க. யானை தந்தமாட்டவே இருக்குமோ என்னமோ தெரியல. பார்ப்போம், இந்த வாட்டி பயிரிட்டு பார்க்கலாங்க. ஏற்கனவே வெண்டை நாற்று இருக்குது, வச்சுருக்கோம், இன்னும் காய்க்கு வரலைங்க. அது காய்க்கு முடிகிற ஓரத்தில் இதை நம்ம வச்சோம்னா கரெக்டாக இருக்குன்னு வைங்க. நீல புடலங்காய், போன வருஷம் அக்ரிஇன்டெக்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் நீல புடலங்காய் விதையும். அது பயிரிட்டோம், நல்லாவே வந்துச்சுங்க, நல்லா ருசியாக இருந்துச்சு. இந்த தடவை பயிரிட்டு பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு. பாம்பு புடலை வெள்ளை, அதுவும் இதே தாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். எல்லாமே நம்ம ஒன்று மாற்றி ஒன்று விதைச்சி பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். நீங்களும் பாருங்கள் எங்கள் கூட. எங்களுக்கு தெரியாததை நீங்கள் கற்றுக் கொடுங்க, சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கிறோம். அண்ட் நாங்கள் செய்கிறத பார்த்து உங்களுக்கு தெரியாததை நீங்கள் கற்றுக்கோங்க. அவ்வளோதாங்க. நன்றிங்க.